ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் தாங்க வந்திருக்கோம். மதுரை போத்தீஸ்க்கு நியூ கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் சரி போய் பார்ப்போமே அப்படின்ட்டு போனோம். இந்த சாண்டல் சாரீலாம் பார்த்தீங்கன்னா கேரளா சாரீ மாதிரியே இருக்குது. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் அந்த கலெக்ஷன் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா டிஃபராக, ஆனால் வந்து சாரீ வந்து ஒரே கலர் தான், சாண்டல் தான். ஆனால் ஃப்ளவர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 2 சாரீ 1000, அப்புறம் 2 சாரீ வந்து 1100 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஜில்மில் சாரீ, யாமி சாரீஸு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நாராயணி சில்க்ஸு, இந்த நாராயணி சில்க்ஸ்லாம் ஏற்கனவே உள்ளது தான். அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் புதுசாக வந்து இன்ஸ்டாகிராம் சாரீஸ் அப்படின்னு போட்டு அந்த சைடு போட்டிருந்தாங்க. என்னால் வந்து அதை வீடியோ ஷூட் பண்ண முடியலைன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் என்னால் ஷூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா ரிச் லுக்கில் இருந்துச்சு. அப்புறம் பிரதீபா சில்க்ஸு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பேர்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் திவ்யா நாஷினி அந்த சில்க்ஸ், அப்புறம் பின்னி க்ரீப் சாரீஸ் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீஸுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கட்டியிருக்கதே தெரியாது. பின்னி க்ரீப் நல்லாயிருக்கும், பட்டு சாரீ மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாக. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிஷ்யூ, அப்புறம் லினன் காட்டன், அந்த மாதிரி காட்டன் வெரைட்டிஸில் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த காட்டன் சாரீஸ் தான் எனக்கு ரொம்ப மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். அதில் கலர்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் பிரான்சி சில்க்ஸ் ரொம்ப வலுவலுன்னு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச் லுக்காக இருக்கும், அதெல்லாம் பார்த்தா. அப்புறம் கேட்வால் ஆரி ஒர்க், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சாரீ 1000 சம்திங் தான் நினைக்கிறேன். காட்டன் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேஸாக இருந்துச்சு, நம்ம கட்டியிருக்கதே தெரியாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாந்தேரி ஃபேன்சி, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் செமி சில்க் காட்டன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்கலாம் கட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த எழுத்தெல்லாம் போட்டு சாரீஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி கீழே குழந்தைங்களுக்கு போய் பார்ப்போமே, எங்கள் பாப்பா வந்து எப்போவுமே வெஸ்டர்ன் டைப் தான் போடுறா, சரி பட்டு பாவாடை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. ஏன்னா மெட்டீரியல் வாங்கி தைக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம ரெடிமேடாகவே எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு போனோம். பட்டு பாவாடை நல்லா இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. பெரிய பாப்பாவுக்குலாம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பட்டு பாவாடையுமே நல்லா இருந்துச்சு, கலர்ஸ்லாம் நல்லா வச்சுருந்தாங்க, பார்த்தோம். அப்புறம் பசங்களுக்கு போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு ஷர்ட்லாம் பார்த்தோம். ஷர்ட்டுமே நிறையா போட்டிருந்தாங்க, ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. அப்புறம் பேண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பீஸ் வந்து 500 தாங்க, அதெல்லாம் போய் பார்த்தோம். அப்புறம் பசங்களுக்குமே வந்து ட்ராக் பேண்ட் 179 போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்குது, இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்து 3 டிஷர்ட் வந்து 500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. கிளாத்துமே நல்லா தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சிங்கிள் ப்ரைஸ் வந்து 329 போட்டிருந்தாங்க. சரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. மரக்கன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பூச்செடியெலாம் கொடுத்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், மரக்கன்றை வாங்கிட்டு வாங்க.